ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? சொரக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். அதுக்கு மசாலாவும் போட்டு நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சாம்பாருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் ஃப்ரை தான் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கணும், பெரிய கத்திரிக்காவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுற இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டு உள்ள பீஸை மட்டும் நான் சாம்பாரில் போட்டுட்டு சென்ட்ரு பகுதியில் பீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 2 சைடு நமக்கு வந்து மசாலா ஒட்டணும்ல. அதனால் இப்போ அந்த மசாலா வந்து 2 பக்கமும் இந்த கத்திரிக்காயில் படும்படி நல்லா வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஒட்டும் அதில். அதனால் வந்து தண்ணியில் வந்து லைட்டாக கழுகிட்டு தண்ணி வடியை வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பக்கம் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் ஃப்ரை கூடவே வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாய்.